ஓம் அகத்தியர் திருவடி போற்றி, ஓம் அகத்தியர் திருவடி போற்றி, ஓம் அகத்தியர் திருவடி போற்றி, ஓம் அகத்தியர் திருவடி போற்றி. மார்கழி மாதம் ஆயில்யம் மகா குரு பூஜை. இது 13/1/2020 ஆரம்பித்தோம். இப்போ இந்த வருடம் 2023 டிசம்பர் 31 2023 டிசம்பர் 31 2023 நாங்கள் 4ஆம் ஆண்டாக அவருடைய குரு பூஜை நடத்தியிருக்கோம். சென்னை வடபழனியில் வருகை தந்த அனைவருக்கு நன்றி. இங்கே குரு பூஜை மற்றும் 250 வகை மூலிகை பொடி யாகத்தில் வெற்றிலையில் சித்தருடைய மக்களுடைய பிரார்த்தனைகளை சித்தர்கிட்ட சமர்ப்பிக்கிற நிகழ்ச்சி. அப்புறம் சித்தர்கள் திருவடி போற்றி, உணவு தவம், கண்திஷ்டி மற்றும் காரியத்தடை நீங்குவதற்காக பக்தர்களுக்கு சர்வ காரிய சித்தி சித்தர்கள் சக்தி கவசம். அப்புறம் மிக முக்கியமானது தாமரைப்பூ யோகமுத்திரை என்ற முறையில் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு யோகமுத்திரை பயிற்சி கொடுத்துருக்குறோம். இத்தனையும் கவனித்து பயன்பெறுங்கள். இது 3 பகுதிகளாக வெளியிடுறோம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். ஓம் அகத்தியர் திருவடி போற்றி, ஓம் அகத்தியர் திருவடி போற்றி, ஓம் அகத்தியர் திருவடி போற்றி, ஓம் அகத்தியர் திருவடி போற்றி. மார்கழி மாதம் ஆயில்யம் மகா குரு பூஜை. இது 13/1/2020 ஆரம்பித்தோம். இப்போ இந்த வருடம் 2023 டிசம்பர் 31 2023 டிசம்பர் 31 2023 நாங்கள் 4ஆம் ஆண்டாக அவருடைய குரு பூஜை நடத்தியிருக்கோம். சென்னை வடபழனியில் வருகை தந்த அனைவருக்கு நன்றி. இங்கே குரு பூஜை மற்றும் 250 வகை மூலிகை பொடி யாகத்தில் வெற்றிலையில் சித்தருடைய மக்களுடைய பிரார்த்தனைகளை சித்தர்கிட்ட சமர்ப்பிக்கிற நிகழ்ச்சி. அப்புறம் சித்தர்கள் திருவடி போற்றி, உணவு தவம், கண்திஷ்டி மற்றும் காரியத்தடை நீங்குவதற்காக பக்தர்களுக்கு சர்வ காரிய சித்தி சித்தர்கள் சக்தி கவசம். அப்புறம் மிக முக்கியமானது தாமரைப்பூ யோகமுத்திரை என்ற முறையில் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு யோகமுத்திரை பயிற்சி கொடுத்துருக்குறோம். இத்தனையும் கவனித்து பயன்பெறுங்கள். இது 3 பகுதிகளாக வெளியிடுறோம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். 250 அரிய வகை மூலிகை பொடி சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்மோதெரப்பி to solve and cure, to aim and gain சர்வ காரி சித்தி தரும் சகல சௌபாக்கிய உமதிர்வே ஹெர்பல்ஸ் பவுடர், ஃபயர் பூஜா பவுடர் 1 kg rupees 5600, 1 கிலோ 5600 ரூபாய். 250 அரிய வகை மூலிகை பொடி. இது வேறு எங்கும் கிடைக்காது, இது நம்ம தான் தயார் பண்ணுறோம். இந்த மூலிகை பொடியை நீங்கள் விரும்பினா உங்கள் வீட்டில் ஒரு பெரிய மண்ணகல் எடுத்துக்கோங்க. அதில் உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ அது பேப்பர் அல்லது வெத்தலையில் எழுதி அதுக்கு மேலே இந்த 250 அரிய வகை மூலிகை பொடியை மஞ்சளில் பிள்ளையார் பிடிக்குதுன்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி அழுத்தி வச்சுட்டு தூக்கி வச்சு பற்ற வச்சா போதும். உங்கள் வீடு முழுக்க இந்த யாக மூலிகை பொடி வாசனை நிலவும். இந்த இடத்துல ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும், திருமணம் கைகூடும், குழந்தை பேரு கிட்டும், கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும், 16 வகை நற்பெயர்களும் கிடைக்கும், சர்வகாரியம் சித்தியாகும், சகல சௌபாக்கியமும் உண்டாகும். வீட்டில் ஏதாவது தீய சக்திகள் இருந்தால் விலகும். வீண் வம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள் இதெல்லாம் இருந்தால் அதெல்லாம் மறைந்து தொடரும் கவலை வீண் பயம் பில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும். உங்களுடைய தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள். யோகதண்ட பொன் பார்த்த சாரதி வடபழனி சென்னை 9382689894. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வணக்கம், வாழ்த்துக்கள். என்ன உங்களுக்கு வாழ்க்கை அது உறுதியாக இந்த ஏகத்தில் தீவாசனை காட்டப்படும் பொறுமையாக பார்த்து ஆமாம்
ஓம்காரம் நீங்கள் மனசுக்குள்ளே ஜலிச்சுக்கலாம். உங்களுக்குள்ள மனசுக்குள்ள சொல்லிங்களா, இல்லை உங்கள் இஷ்ட மந்திரங்கள் குரு மந்திரங்கள் இருந்தால் எதுக்காக போகிறோம்? ஒரு பிரார்த்தனை வேண்டுதல் பண்ணுறோம். அது கோயிலுக்கு போனால் வேண்டுதல் பண்ணிட்ட உடனே நடக்கணும் இல்லையா? நடக்காமல் போகுதா? கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றீங்க இல்லையா, வேண்டிக்கிட்ட உடனே நடக்காமல் போகுதா? சிலது நடக்கும், சிலது நடக்காம போகும், சில கால தாமதமாக நடக்கலாம், சிலது நடக்காமே கூட போகலாம். அப்புறம் எதுக்கு நம்ம கோயிலுக்கு போகணும்? எப்போ நடக்கும் அப்படின்னா, நம்முடைய எண்ணாலைகள் பொதுவாக நம்ம வீட்டிலேருந்து சாமி கும்பிட்றோம் இல்லையா, அப்பவும் நடக்கும், அப்பவும் வேண்டிக்கிறோம், அப்பவும் நடக்குது. கோயிலுக்கு போய் வேண்டிக்கிட்டாலும் நடக்குது. அல்லது ஒரு அவசர சூழ்நிலை மருத்துவமனையிலோ தெருவில் போகும்போது வேலை செய்கிற இடத்துல ஒரு பிரச்சனைனா கூட நம்ம வேண்டிக்கிறோம், அப்பவும் நடக்குது. கோயிலில் தான் வேண்டணும்னு கிடையாது, எங்கே வேணாலும் நமக்கு நடக்கும், சிலது நடக்காம போகும். எப்படி நடந்தது, எப்படி நடக்கலை, அதுக்கு என்ன காரணம், அது யோசனை பண்ணணும் இல்லையா? அதுக்கு என்ன காரணம்னா, நம்முடைய எண்ணங்கள் வந்து எப்போ இருக்குன்னா 2 வகையாக இருக்கும். அலைவரிசை வந்து படுக்க நிலையில் இருக்கும், கடலில் அலை பாய்வது போல். இன்னொன்று வந்து உயர உயர அப்படியே போகும், ராக்கெட் போகிற மாதிரி. நம்முடைய எண்ணாலைகள் இந்த 2 விதமாக இருக்கும். நாம் வந்து கோயிலில் போய் வேண்டும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, நீ ஒரு 10 சுற்றி வாழ், 108 சுற்றி வாழ், இந்த திங்கக்கிழமை போய் எப்படி விளக்கு ஏற்றி, செவ்வாய்க்கிழமை ஏதாச்சும் ஒரு வழிமுறையை சொல்லி கொடுப்பாங்க. சும்மா போய் வேண்டிட்டு வந்தாலும் நடக்கும். ஆனால் அந்த வழிமுறையை கடைப்பிடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நம்முடைய எண்ணாலைகள் படுக்க நிலையில் இருக்கும். பிரார்த்தனை வந்து வேண்டுதல் பண்ணும்போது அந்த எண்ணாலைகள் படுக்க நிலையில் இருக்கும். அதை மாற்றி ராக்கெட் மாதிரி நம்முடைய எண்ணாலைகள் உயர உயர போகும்போது தான் நம்முடைய பிரார்த்தனை நிறைவேறும். இல்லைன்னா நம்ம எவ்வளோ காலம் சும்மா சாமி கும்பிட்டாலும் வேண்டாலும் அந்த எண்ணங்கள் நடைபெறாது. அதுக்கு தான் பல விதமான வழிமுறைகளை வச்சுட்டாங்க. இந்த செவ்வாய்க்கிழமை இப்படி விளக்கேற்றணும், அந்த கிரகம் போகணும், நம்ம ஊரில் இருக்க சிவனை விட்டுட்டு இன்னொரு ஊருக்கு சிவன் போகிறது, இப்படி எல்லாம் பரிகாரம்னு வச்சுருக்கிறது காரணம் வந்து எண்ணாலைகளை உயர கொண்டு போகுது தான். நம்ம மனப்பூர்வமாக வேண்டுதல் வந்து ஒரே பிரார்த்தனை, திடீர்னு போய் சாமி கும்பிட்றோம், அப்போ நிறைவேறி போகுது. பல முறை போய் வேண்டுறோம், நிறைவேற மாட்டேங்குது. காரணம் நம்முடைய எண்ணாலைகள் தான். தீவிரமாக வேண்டுவோம், ஆனால் எண்ணாலைகள் படுக்க நிலை இருக்கும். அதை மாற்றி நம்முடைய எண்ணாலைகள் எப்போதுமே உயர உயர போகிறதுக்கு சித்தர்கள் சொல்லி வச்சு 2 வழிமுறை. ஒன்று வந்து தியானம், தவம், நிறைய முறைகள் இருக்குது. இன்னொன்று வந்து ஒரு மந்திரம். அது என்ன மந்திரம்னா ஓம்காரம். அந்த ஓம்காரத்தை சித்தர்கள் என்ன பண்ணாங்கன்னா 51 விதமாக பிரித்து கொடுத்தாங்க. ஏன்னா ஓம்ன்றது ஒரு ஐயா சொன்ன மாதிரி காது பொத்திக்கிட்டா உள்ளுக்குள்ளே நம்ம உணரக்கூடிய ஒரு ஒலி. அது வந்து எழுத்தால் எழுத முடியாது, மொழியால் சொல்ல முடியாது. இதுதான் ஓம்காரம். நம்ம சொல்கிற ஓம்ன்றது வந்து ஒரு நம்முடைய அறிவு கட்டிய வரையில் நம்ம சொல்கிறது. இப்போ தேன் சாப்பிட்டா எப்படி சுவையாக இருக்கும், காப்பி குடித்தோம், நெருப்பு சுடுது, கை குளிர்ச்சியாக இருக்குது, இதெல்லாம் எப்படி சொல்ல முடியும்? அவங்கவுங்க தான் அனுபவித்து பார்க்க முடியும். வார்த்தைகளால் எந்த மொழியில் விளக்க முடியாது. அப்படி இருக்கும்போது கடவுள்னா என்னன்றதை யாராலையும் வார்த்தைகளால் விளக்க முடியாது. அந்த ஓம்காரம் என்பதை அவங்கவுங்க அனுபவித்து பார்க்கணும். அப்படி அனுபவிக்கக்கூடியதை சித்தர்கள் என்ன பண்ணாங்க, 51 குறியீடுகளாக பிரித்து கொடுத்து அதில் சிறப்பாக 6 குறியீடுகள் ஆ, உ, இ, ஓ, ஏ, இம், இந்த 6 குறியீடுகளை மட்டும் மனசுக்குள்ளே சொன்னால் கூட போதும், சத்தமாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. பெண்கள் வந்து குறிப்பாக எல்லா நாட்களையும் இந்த மந்திரத்தை சொல்லலாம், எல்லாரும் எல்லா இடத்துலையும் சொல்லலாம். பூஜாரிகள் தான் செய்யணும்னு கிடையாது. வீட்டில் அவசர சூழ்நிலை எங்கே வேணால் தெருவில் போகும்போது வரும்போது கூட நம்ம இந்த மந்திரத்தை சொல்லும் போது நமக்கு பிரார்த்தனையில் என்ன ஆகும்னா, அந்த படுக்க நிலையிலேருந்து மாறி வேறு ராக்கெட்டில் போகிற மாதிரி எண்ணெய் அலைகள் போயிடும். அதனால தான் நம்முடைய எண்ணாலைகள் உடனடியாக நிறைவேறும். இப்போ ராக்கெட் சும்மா போகும்போது அது சும்மா போகும், ஆனால் அது கூட வந்து ஒரு செயற்கைக்கோளை கூட்டிகிட்டு போகும். அந்த செயற்கைக்கோள் தான் நமக்கு நிறைய நன்மைகள் தரும். ராக்கெட் வந்து வெறும் ஒரு கருவி, பூஸ்டிங் கருவி. அது மாதிரி நம்முடைய மந்திரம் என்பது, நம்முடைய பிரார்த்தனை வேண்டுதல் என்பது ஒரு செயற்கைக்கோள், சேட்டலைட் மாதிரி. அதுலேருந்து நமக்கு நன்மைகள், நமக்கு இது வேணும்னு யூஸ் பண்ணுறது எது, அந்த மந்திரம் ஆகிய ராக்கெட். அதுதான் ஆ, உ, இ, ஓ, ஏ, இம். இந்த மந்திரத்தை இப்போ சொல்லி உங்களுடைய எண்ணாலைகளை வந்து ஏன் வெத்தலையில் எழுதி இங்கே போட சொல்கிறோம் அப்படின்னா, இதே தான் நம்முடைய நிறைய வேண்டுதல் வச்சுட்டு இருப்பீங்க, நிறைய பிரார்த்தனைகள் வச்சுட்டு இருப்போம், இதுவா அதுவான்ட்டு ஒரே இடத்துல 2-3 போட்டு குழப்புவோம். அப்போ வந்து கோயிலில் போய் வேண்டும் போது அந்த மனநிலை வந்து சரியான ஆழ்ந்த நிலைக்கு போகாது. அந்த மாதிரி உங்கள் மனசில் இருக்க பிரார்த்தனைகளை வெத்தலையில் எழுதும் போது என்ன ஆகும்னா, 1 by 1 அந்த ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறதில்ல, மன அழுத்தம், அதெல்லாம் நீங்கி உங்கள்கிட்ட வந்து அது சைக்காலஜி ரீதியாக வெளியே வந்துடும். அது சித்தர்களால் வெற்றி தரும் வெற்றிலைன்னு பேர். தேங்காய் பற்றி ஐயா சொன்னாங்க. அந்த தேங்காய் என்ன செய்யணும்னா, பல இடங்களில் யாகம் செஞ்சுட்டு வரோம், அப்பப்போ குரு பூஜைகளையும் செய்கிறோம். தினசரி ராத்திரி 9 மணிக்கு நம்முடைய வீட்லேயும் வந்து இதை லைவாக செஞ்சுட்டு இருக்கோம். நேரலை பிரார்த்தனையில் ஏதாவது சந்தேகம் தான் கேளுங்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி.
அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இது 250 வகை மொழிப்படி. வாங்க ஒவ்வொருத்தரா வாங்க. மனசுல என்ன வேண்டுதலோ அதை நினைச்சு இப்படி வாங்கம்மா. பாப்பா 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 இப்படி வந்து இப்படி சுத்தி வந்து இப்படி வந்துருங்க. அடுத்து வாங்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ஆ உ இ ஓ ஏ சுத்தி வந்து உட்காந்துருங்க. ஆ உ இ ஓ ஏ இம். 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 வெற்றிலையில் நம்முடைய பிரார்த்தனைகளை எழுதி சமர்ப்பிக்கும் சிறப்பு நிகழ்ச்சி. ஆ உ இ ஓ ஏ இம். ஆ உ இ ஓ கொடு கொடு பரிவாலே. சஞ்சலம் ஏன் மனமே சிவனடி தஞ்சமான பிணுமே. என் செயலால் ஆவது ஒன்றுமில்லை என்றே நின்றால் ஏதும் துயரில்லையே இந்த சூதை அறிவில்லையே. வாக்கும் மனமும் கடந்த மனோலயம் கான் நோக்க அரியவன் கான் நுண்ணியரில் நுண்ணியன் கான். எனக்குள்ளே நீ இருக்க உனக்குள்ளே நான் இருக்க மனக்கவலை தீர வரமருள்வாய் பூரணமே. ஓம் அண்ணாசாமி தம்பிரான் திருசனம், ரத்னசாமி தம்பிரான் திருசனம், பாக்கலிங்க தம்பிரான் திருசனம். உங்கள் உச்சந்தலையில் சிதறலின் மகாசக்தி உண்டாது. உங்கள் உச்சந்தலையில் சிதறலின் மகாசக்தி உண்டாது. உங்கள் மண்டையோட்டில் சிதறலின் மகாசக்தி உண்டாது. உங்கள் நெற்றியில் சிதறலின் மகாசக்தி உண்டாது. உங்கள் மூச்சில் சிதறலின் மகாசக்தி உண்டாது. உங்கள் ஆத்மலிங்கத்தில் சிதறலின் மகாசக்தி உண்டாது. உங்கள் சிறுமுலை பெருமுலை முகுளத்தில் சிதறலின் மகாசக்தி உண்டாது. உங்கள் கண்களில் சிதறலின் மகாசக்தி உண்டாது. காதுகளில் சிதறலின் மகாசக்தி உண்டாது. உங்கள் கன்னங்களில் சிதறலின் மகாசக்தி உண்டாது. உங்கள் பற்கள் ஈறு நாக்கு உதடுகளில் சிதறலின் மகாசக்தி உண்டாது. உங்கள் மூச்சில் சிதறலின் மகாசக்தி உண்டாது. கழுத்தில் சிதறலின் மகாசக்தி உண்டாது. முதுகில் சிதறலின் மகாசக்தி உண்டாது. முதுகெலும்பில் சிதறலின் மகாசக்தி உண்டாது. இரு தோள்களில் சிதறலின் மகாசக்தி உண்டாது. கைகளில் சிதறலின் மகாசக்தி உண்டாது. முன்கையில் சிதறலின் மகாசக்தி உண்டாது. முழங்கையில் சிதறலின் மகாசக்தி உண்டாது. உங்கள் உள்ளங்கையில் சிதறலின் மகாசக்தி உண்டாது. கை விரல்களில் சிதறலின் மகாசக்தி உண்டாது. உங்கள் கழுத்தில் சிதறலின் மகாசக்தி உண்டாது. இரு தோள்களில் சிதறலின் மகாசக்தி உண்டாது. இதயத்தில் சிதறலின் மகாசக்தி உண்டாது. உங்கள் நுரையீரலில் சிதறலின் மகாசக்தி உண்டாது. உங்கள் வயிற்று உறுப்புகளில் சிதறலின் மகாசக்தி உண்டாது. உங்கள் சிறுகுடல் பெருங்குடல் கல்லீரல் மண்ணீரல் கணையம் பித்தப்பை கர்ப்பப்பை மார்பகம் முதுகெலும்பு கழுத்து இரு தோள்கள் கைகள் முழங்கை முன்கை உள்ளங்கை உச்சிலிருந்து உள்ளங்கால் வரை உடல் முழுக்க சிதறலின் மகாசக்தி உண்டாது. உங்கள் உடல் மனம் உயிர் ஆன்மா அனைத்திலும் சிதறலின் மகாசக்தி உண்டாது. உங்கள் உடல் மனம் உயிர் ஆன்மா அனைத்திலும் சிதறலின் மகாசக்தி உண்டாது. உங்கள் உடல் மனம் உயிர் ஆன்மா அனைத்திலும் சிதறலின் மகாசக்தி உண்டாது. உங்கள் உடல் மனம் உயிர் ஆன்மா அனைத்திலும் சிதறலின் மகாசக்தி உண்டாது. உங்கள் உடல் மனம் உயிர் ஆன்மா அனைத்திலும் சிதறலின் மகாசக்தி உண்டாது. இனியெல்லாம் நன்மையே நலாம் நன்மையே மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உங்கள் இடுப்பு இரு தொடைகள் கால் முட்டை கண்ட தசை கணுக்கால் உள்ளங்கால் பாதங்கள் கால் விரல்கள் உள்ளங்கால் இருந்து உச்சந்தலை வரை உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை சிதறலின் மகாசக்தி உண்டாது. உங்கள் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை சிதறலின் மகாசக்தி உண்டாது. உங்கள் உள்ளங்கால் இருந்து உச்சந்தலை வரை சிதறலின் மகாசக்தி உண்டாது. உங்கள் உள்ளங்கால் இருந்து உச்சந்தலை வரை சிதறலின் மகாசக்தி உண்டாது. இனியெல்லாம் நன்மையே நலாம் நன்மையே மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஆ உ இ ஓ ஏ இம். ஆ உ இ ஓ ஏ இம். இனியெல்லாம் நன்மையே நலாம் நன்மையே மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஓம் விஸ்வாமித்திர திருவசனம் சப்தரிஷிகள் திருவசனம் மண்ணுண்ட மகான் மல்லேசாமி திருவசனம் காவங்கரை கண்ணப்ப சாமி திருவசனம் கல்லுகட்டி ஐயா திருவசனம் கார்நாடை நாடாட்சியர் திருவசனம் ரோமரிஷி திருவசனம் அனுசாமி சித்தர் திருவசனம் ஓம் ஆறுமுக சாமி திருவசனம் ஓம் மயிலாண்டவர் திருவசனம் ஓம் தற்பதம் சாமி திருவசனம் சாது கோபால் சாமி திருவசனம் சக்திவேல் ஐயா திருவசனம் கிருஷ்ணபிரபு ஐயா திருவசனம் நாய்க்குட்டி சாமி திருவசனம் அண்ணாமலை சாமி திருவசனம் வேதாந்தா முருகப்பா திருவசனம் மதுரை சாமி திருவசனம் மதனகோபால் சாமி திருவசனம் லோக அன்பு பாபா திருவசனம் பிதாஜி திருவசனம் சக்திவேல் ஐயா திருவசனம் சந்திரயோகி சாமி திருவசனம் ஏகாங்கி நாத திருவசனம் அக்கா நாகம்மா திருவசனம் சிவபிரகாஷ் சாமி திருவசனம் வள்ளலார் திருவசனம் ஸ்ரீமத் தட்சிணாமூர்த்தி சாமி திருவசனம் வேணுகோபால் சாமி திருவசனம் பரஞ்சோதி மகான் திருவசனம் வீர் பயிலவேச்சர் ராமலிங்க சாமி திருவசனம் அப்புடு சாமி திருவசனம் அப்பன் சாமி திருவசனம் துளூர் வேலாயநாத் திருவசனம் நாதமணி சாமி திருவசனம் பட்டணித்தார் திருவசனம் ரங்கசாமி ஐயா திருவசனம் வடிவேல் ஐயா திருவசனம் பஞ்சரத்ன சாமி திருவசனம் ஸ்ரீமத் சுப்பையா சாமி திருவசனம் ஸ்ரீமத் அப்பையா சாமி திருவசனம் மௌன சாமி திருவசனம் ஸ்ரீமத் பாலசுந்தர சாமி திருவசனம் ஸ்ரீமத் மௌனகுரு சாமி திருவசனம் ராஜராஜேஸ்வரி அம்மா திருவசனம் நான மாணிக்க சாமி திருவசனம் லலிதாம்மா திருவசனம் ஸ்ரீ சக்கரம்மா திருவசனம் ஸ்ரீமத் பாமன் சாமி திருவசனம்
பலராம சாமி திருசனம், நடராஜ சாமி திருசனம், திருப்போரூர் சிதம்பரம் சாமி திருசனம், திருப்போரூர் மௌன சாமி திருசனம், பொன்னம்பல சாமி திருசனம், வெங்கட்ராம சாமி திருசனம், சுப்பையா சாமி திருசனம், வீர சுப்பையா சாமி திருசனம், ஆலவந்தார் திருசனம், பூமிநாதேஸ்வர திருசனம், பொன்னம்பல சாமி திருசனம், கோவளம் தமிழ் அன்சாரி பாபா திருசனம், மோத்தி பாபா திருசனம், மூஷா காதிரி பாபா திருசனம், வேணாடு சர்க்கா சித்தர் திருசனம், நெல்லூர் வெங்கட சாமி திருசனம், சுரக்காய் சாமி திருசனம், ஆறுமுக சாமி திருசனம், மயிலை ஆறுமுக சாமி திருசனம், நித்திய ஆனந்தர் திருசனம், சைதை குருலிங்க சாமி திருசனம், குழந்தைவேல் சாமி திருசனம், ஆலந்தூர் குழந்தைவேல் சாமி திருசனம், சிங்கப்பெருமாள் கோயில் குழந்தைவேல் சாமி திருசனம், முனுசாமி சித்தர் திருசனம், ஸ்ரீமத் வேணுகோபால் சாமி திருசனம், விபூதி பாபா திருசனம், சத்யானந்த சாமி திருசனம், சதானந்த சாமி திருசனம், யுத்திராஜ ராஜயோகி சாமி திருசனம், மலையாள சாமி திருசனம், வண்டிக்கார தினகர சிவயோகி சாமி திருசனம், ஒலப்பூர் சாமி திருசனம், ஆப்பூர் சாமி திருசனம், பதஞ்சலி சாமி திருசனம், பரஞ்சோதி பாபா திருசனம், ஐகோர் சாமி திருசனம், குமர பாபா திருசனம், அருள்வெளி சித்தர் திருசனம், அரியய்யா திருசனம், கோரக்கர் திருசனம், காஞ்சி சிவசாமி திருசனம், அஷ்டலிங்க சாமி திருசனம், பொன்மார் சித்தர் திருசனம், மாதவ குருதாஸ் சாமி திருசனம், எண்ணிலா கோடி சித்தர்கள் திருசனம், கொலப்பாக்கம் தாமோதர சாமி திருசனம், எண்ணிலா கோடி சித்தர்கள் திருசனம், சமராபுரி சித்தர் திருசனம், புனிதவதி தாய் திருசனம், ராமக்கா சித்தர் திருசனம், அனுமந்த சாமி திருசனம், ஜெயராம் சாமி திருசனம், ஜோதி சாமி திருசனம், பழனிசாமி சித்தர் திருசனம், திருப்பதி திருமலை வெங்கம்மா திருசனம், காளகஸ்தி ஓங்கார சாமி திருசனம், சென்னை ஓங்கார சாமி திருசனம், எண்ணிலா கோடி சித்தர்கள் திருசனம், போகர் திருடேசனம், புலிப்பாணி சித்தர் திருசனம், கனகப்பட்டி ஐயா திருசனம், சாக்கடை சித்தர் திருசனம், மானு சாமி திருசனம், தங்கவேல் சாமி திருசனம், எண்ணிலா கோடி சித்தர்கள் திருசனம், எண்ணிலா கோடி சித்தர்கள் திருசனம், பாட்டி சித்தர் திருசனம், மாயமா சித்தர் திருசனம், அப்பா பைக்க குச்சி சாமிகள் திருசனம், ஆதி குருசாமி சித்தர் திருசனம், தவசிமடை சித்தர்கள் திருசனம், கல்லியடி பிரம்ம திருசனம், எண்ணிலா கோடி சித்தர்கள் திருசனம், எண்ணிலா கோடி சித்தர்கள் திருசனம், இனியெல்லாம் நன்மையே நல்லாம் நன்மையே, ஸ்ரீ சாய்பாபா திருசனம், ராகவேந்திர திருசனம், ஆடைகுந்தி நவபிரதான சித்தர்கள் திருசனம், சென்னை நவபிரதான சித்தர்கள் திருசனம், ஈரோடு பள்ளிப்பாளையம் நவபிரதான சித்தர்கள் திருசனம், வெள்ளிங்கிரி நவபிரதான சித்தர்கள் திருசனம், காரமடை பிருந்தாவன சித்தர்கள் திருசனம், கொல்லிமலை சித்தர்கள் திருசனம், கோடிசாமி திருசனம், எண்ணிலா கோடி சித்தர்கள் திருசனம், அழுப்பு சாமி திருசனம், சிவலிங்க சாமி திருசனம், அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் எங்குட்டு வாழ்க, நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக, இனியெல்லாம் நன்மையே நலாம் நன்மையே, மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஆ ஊ இ ஓ ஏ இம், 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 ஆ ஊ இ ஓ ஏ இம். நினைத்த நலம் பெறுக, நலம் பெறுக, நல்லோர் நல்லோர் 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 நினைத்த நினைத்த நலம் பெறுக, நலம் பெறுக, நல்லோர் நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நலம் பெறுக, இனியெல்லாம் இனியெல்லாம் நன்மையே நன்மையே, இனியெல்லாம் இனியெல்லாம் நன்மையே, நன்மையே, இனியெல்லாம் இனியெல்லாம் நன்மையே, நன்மையே, மகிழ்ச்சி 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 மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், இனியெல்லாம் இனியெல்லாம் நன்மையே, நன்மையே, 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 ஆ ஆ ஊ ஊ இ ஈ ஓ ஓ ஏ ஏ இம் இம், ஆ ஆ ஊ ஊ இ ஈ ஓ ஓ ஏ ஏ இம் இம், ஆ ஆ ஊ ஊ இ ஈ ஓ ஓ ஏ ஏ இம் இம், ஆ ஆ ஊ ஊ இ ஈ ஓ ஓ ஏ ஏ இம் இம், ஆ ஆ ஊ ஊ இ ஈ ஓ ஓ ஏ ஏ இம் இம், ஆ ஆ ஊ ஊ இ ஈ ஓ ஓ ஏ ஏ இம் இம், ஆ
ஈ ஓ ஏ இம் ஆ ஊ 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 ஈ ஓ ஏ இம் ஆ சுரேஷ் ஆ ஊ ஈ ஓ ஏ இம் ஆ ஊ ஈ ஓ ஏ எங்க இருக்குன்னு தெரியல எல்லாரும். சுரேஷ் இங்க வா. இந்த ஒரே நிமிஷம் யார் இந்த தண்ணி சாட்சிபூதம் நமாமி பூர்ணாமிதம் நாத்புர்ணானிச்சதே புண்ணிய புண்ணமாலாய புண்ணதேவான் விட்டீங்கண்ணா பின்னாடி கால் ரூம் கால் பிங்க் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி ஓம் அகத்தியர் திருவடி போற்றி அகத்தியர் திருவடி போற்றி ஓம் மகா சித்தர் 68 சித்தர் திருவடி போற்றி எனிலா கோடி சித்தர்கள் திருவடி போற்றி எனிலா கோடி சித்தர்கள் திருவடி போற்றி இனி எல்லாம் நன்மை நலாம் நன்மை மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் 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 ஆ ஊ ஈ ஓ ஏ இம் ஆ ஊ ஈ ஓ ஏ இம் ஆ ஊ ஈ ஓ ஏ இம் கிட்ட வச்சுக்க ரெண்டு கையில பண்ணு ரெண்டு ஆ ஊ ஈ ஓ ஏ இம் ஆ ஊ ஈ ஓ ஏ இம் இனியெல்லாம் நன்மையே நலாம் நன்மையே மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் 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 இனியெல்லாம் நன்மையே நலாம் நன்மையே நலாம் நன்மை இனியெல்லாம் நன்மையே நலாம் நன்மையே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி நல்லோ நினைக்க நடந்திருக்க நல்லோ நினைக்க நடந்திருக்க சாப்பிட வந்துருச்சா அது கொஞ்சம் கூட கொஞ்சம் வச்சு பாலாஜி கொண்டு வந்திருப்பாரு முடியுமா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வந்து இலையில வைங்க பார்சலா ஆமா ஆமா அப்போ ஒரு பார்சல் கொண்டு வந்து வச்சுருங்க ஒன்று கொண்டாடு ஒரு பார்சல் கொண்டு வந்து வச்சுருங்க தண்ணீர் கை சொல்லுங்க பால் தண்ணீர் கவலைகள் யாவும் பொடி 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 தொடர்பவன் யாவும் தடு 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 கமல்பதம் நாளும் கொடு 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 பரிவாலே சஞ்சலம் ஏன் மனமே சிவனடி தஞ்சமான பிணுமே என் செயலால் ஆவது ஒன்றுமில்லை என்றே நின்றால் ஏதும் துயரில்லையே இந்த சூதை அறிவில்லையே வாக்கும் மனமும் கடந்த மனோலயம் கான் நோக்க அறியவன் கான் நுண்ணியரின் நுண்ணியன் கான் எனக்குள்ளே நீ இருக்க உனக்குள்ளே நான் இருக்க மனக்கவலை தீர வரமருள்வாய் பூரணமே ஓம் அண்ணாசாமி தம்பரான் கிருஷ்ணன் ரத்தனசாமி தம்பரான் கிருஷ்ணன் பாக்கியம் தம்பரான் கிருஷ்ணன் ஓம் அகத்திய பெருமான் திருவடி போற்றி ஓம் சொல்லுங்க ஓம் அகத்திய பெருமான் திருவடி போற்றி ஓம் அகத்திய பெருமான் திருவடி போற்றி ஓம் அகத்திய பெருமான் திருவடி போற்றி ஓம் அகத்திய பெருமான் திருவடி ஓம் போற்றி அகத்திய பெருமான் திருவடி போற்றி ஓம் 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 அகத்திய பெருமான் திருவடி ஓம் போற்றி அகத்திய பெருமான் திருவடி போற்றி ஓம் அகத்திய பெருமான் திருவடி
திருவடி போற்றி ஓம் அகத்திய பெருமான் திருவடி போற்றி ஓம் அகத்திய பெருமான் திருவடி ஓம் போற்றி அகத்திய பெருமான் திருவடி போற்றி ஓம் அகத்திய பெருமான் திருவடி போற்றி ஓம் அகத்திய பெருமான் திருவடி போற்றி ஓம் அகத்திய பெருமான் திருவடி ஓம் போற்றி அகத்திய பெருமான் திருவடி போற்றி ஓம் அகத்திய பெருமான் திருவடி ஓம் போற்றி அகத்திய பெருமான் திருவடி போற்றி ஓம் அகத்திய பெருமான் திருவடி ஓம் போற்றி அகத்திய பெருமான் திருவடி போற்றி ஓம் அகத்திய பெருமான் திருவடி போற்றி ஓம் அகத்திய பெருமான் திருவடி போற்றி ஓம் அகத்திய பெருமான் திருவடி ஓம் போற்றி அகத்திய பெருமான் திருவடி போற்றி ஓம் அகத்திய பெருமான் திருவடி ஓம் போற்றி அகத்திய பெருமான் திருவடி போற்றி ஓம் அகத்திய பெருமான் திருவடி ஓம் போற்றி அகத்திய பெருமான் திருவடி போற்றி ஓம் அகத்திய பெருமான் திருவடி ஓம் போற்றி அகத்திய பெருமான் திருவடி போற்றி ஓம் அகத்திய பெருமான் திருவடி போற்றி ஓம் அகத்திய பெருமான் திருவடி போற்றி ஓம் அகத்திய பெருமான் திருவடி ஓம் போற்றி அகத்திய பெருமான் திருவடி போற்றி ஓம் அகத்திய பெருமான் திருவடி ஓம் போற்றி அகத்திய பெருமான் திருவடி போற்றி ஓம் அகத்திய பெருமான் திருவடி ஓம் போற்றி அகத்திய பெருமான் திருவடி போற்றி ஓம் அகத்திய பெருமான் திருவடி ஓம் போற்றி அகத்திய பெருமான் திருவடி போற்றி ஓம் அகத்திய பெருமான் திருவடி ஓம் போற்றி அகத்திய பெருமான் திருவடி போற்றி ஓம் அகத்திய பெருமான் ஓம் திருவடி அகத்திய போற்றி பெருமான் திருவடி போற்றி ஓம் அகத்திய பெருமான் ஓம் திருவடி அகத்திய போற்றி பெருமான் திருவடி போற்றி ஓம் அகத்திய பெருமான் ஓம் திருவடி அகத்திய போற்றி பெருமான் திருவடி போற்றி ஓம் அகத்திய பெருமான் திருவடி ஓம் போற்றி எண்ணிலா கொடி சித்தர்கள் திருவடி போற்றி ஏ மின்னிரா ஓம் எண்ணிலா கொடி சித்தர்கள் திருவடி போற்றி 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 இனியெல்லாம் நன்மையே எல்லாம் நன்மையே மகிழ்ச்சி 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 இங்க வருகை தந்த அனைவருக்கும் எண்ணிலா கொடி சித்தர்கள் அருள் உண்டாது. கடைசியா நம்ம வந்து சித்தர்கள் அருள வேண்டி ஒரு சின்ன ஒரு முத்திரை யோகம் பண்றோம். ரொம்ப சுலபமானது. எல்லாம் நேரா கொஞ்சம் உட்காந்துக்கங்க. கொஞ்ச நேரத்துல யாகம் முடிச்சிட்டோம். பூ போட்டுட்டு 2 பேரும் வாங்க. ஈஸ்வரி நீங்க வாங்க. சாப்பிட்டு தான் வேலையை பார்ப்போம். கலந்து பாலாஜி ஒரு 2 பேர் எங்கேயாச்சும் வந்துடும். எங்கடா வைக்கலாம் காக்க மேலே ஏறி வச்சிட்டோம்னா வந்துடும். பாலாஜி நான் அவன் இது போடும் பாலாஜி. அதை மடிச்சுக்கோ. அந்த பிரசாதம் கொடுப்பாங்க மேலே, அப்படி ஏறி டேங்க் மேலே வச்சிரு. காக்காய்க்கு ஒரு இலை உனக்கு தட்டில் எடுத்து வச்சு இல்லையா? அது அந்த ட்ரெயினில் வச்சுடலாமா? அதான் இருக்கு ட்ரே அங்கே பேப்பர் ட்ரே இருக்கு. கை கழுவுனா அங்கே தண்ணி இருக்கா? கழுவிங்க. பஞ்சாங்க சாப்பிட்டு கை கழுவிக்கலாம். அப்புறம் சாப்பாடு சாப்பிடலாம். சுவாமி சாப்பிட்டு போனோம். சுவாமி போயிட்டு காட்டு. பிரியா அம்மா ஈஸ்வரி முடிச்சிட்டாரு. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. ருத்ரா காக்காக்கு இதுதான் வைக்கணும். இல்லை இலையில ஏன்னா இப்போ அங்கே கொடுக்காதீங்க வெயில்ல. இல்லை காக்காக்கு தான் வைக்கணும். காக்காக்கு இதுதான் வைக்கணும். சாமிக்கு வச்சது. பிரம்மஸ்வரம் பிரம்மாதி பிரம்மானிக்குடம் பிரம்மானந்தம் பிரம்மதுலகம் தேவலம் ஞானமுத்திரம் ஸ்வந்ததீரம் தனுஷ்குரூஷம் சிவத்யாதிநிச்சயம் தேகமிதியம் நிலமசலம் சர்வாதிசாட்சிபூதம் பாவாதீரம் நிகுணர்விதம் சத்குரும் நமாமி. ஓம் பூர்ணமதः பூர்ணாமிதம் பூர்ணாத் பூர்ணமாதாய பூர்ணமேவாதிவிசிஷ்யதே. பூஜை இன்னும் முடியல. சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு என்னை பார்த்துட்டு தான் போனேன். எல்லாருக்கும் ஒரு கவசம் இருக்கு. சாப்பிட்டுட்டு தான் போகணும். என்னை பார்த்துட்டு தான் போகணும். உட்காந்துங்க. ரைனா உட்காந்துங்க. உட்காந்து சாப்பிடுங்க. உட்காந்து சாப்பிடுங்க. சாப்பிட்டு நீங்கள் தீர்க்க முடியும். கொஞ்சம் தீர்க்க முடியும். சுற்றி சுற்றி உன் தலை தாண்டா உள்ளே வருது. சாப்பிட்டுட்டு என்னை பார்த்துட்டு எங்கே இருக்கு நீ? பிரசாதம்லாம் இருக்கு. சாப்பிட்டுமா அம்மா? சாப்பிட்டு போனோமா? பிரசாதம் சுவாமியுடைய மகாபிரசாதம்லாம் இருக்கு. வாங்கிட்டு தான் போகணும். என்கிட்ட சொல்லிட்டு தான் போனேன். அவங்கவுங்க ஆமாம் பிரசாதம் இருக்குது. அந்த இவர் அட்ரஸ் அவர் அந்த இவர் ஒருத்தர் கிளம்பி போயிட்டார். கொடுத்துருங்க. சொல்ல முடியாது. நம்ம தான்
நீங்கள் தான் சொன்னீங்க அவர் என்ன ஒரு சூழ்நிலை ஒருத்தர் ஒரு சூழ்நிலை கொஞ்சம் ஓனமாக இருப்பாங்க சாப்பிட மாட்டோம் எதையும் பண்ண முடியாது. உட்கார சொல்லிடுங்க, உட்கார சொல்லிட்டு அங்கேயே கொடுத்துடலாம். சரி எல்லாம் எல்லாரும் உட்காருங்க, அங்கேயே உங்கள் இடத்துக்கு வந்துடும் சாப்பாடு. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க, எல்லாரும் அவங்க இடத்துக்கு வந்துடும் சாப்பாடு. அங்கே கொண்டு போய் கொடுத்துடலாம். தட்டு வச்சுருங்க பெரிய பெரிய. பஞ்சாயம் சாப்பிட்டு கை கழுவிட்டு உட்காருங்க. எல்லாருக்கும் பிரசாதம் சாப்பிட்டுட்டு அப்புறம் என்னை பார்த்து தான் போகணும். உட்காருங்க உட்காருங்க உங்கள் இடத்துல அப்படியே உட்காருங்க, எல்லாம் அங்கேயே உட்காருங்க உங்கள் இடத்துலயே உட்காருங்க, உட்காந்து சாப்பிடுங்க. உட்காருங்க, நான் சொன்னேன் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு. நீங்கள் உட்காருங்க, எல்லாரும் வேலை செஞ்சா வெயிலில் வைக்கணும் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டாங்க. வெயிலில் வைக்கக்கூடாது. அப்படி உட்காருங்க, அப்படி போயிருங்க. அப்படியே அந்த இதே கொடுத்துருங்க. கடவுள் எல்லாம் கடவுளோட கிருபை. இப்போ தான் அப்போது மார்ச் மாதம் இந்த இயர் அப்படியே கூட அதை எடுத்து வெயிலில் உட்காந்துருக்கீங்க. அது முடிங்க, அவங்க சின்ன கட்டி மாதிரி வந்து கையோட சாப்பிட்டு எது ஆப்ரேட் கொடுங்க இருக்காங்க அவங்க குழந்தை. சந்தோஷம். எல்லாம் கடவுள் தான், எல்லாம் அவளோட கிருபை தான். வாங்கி கொடுத்தா எல்லாரும். எத்தனை கூடுறா யார் யார் வேணும் சாம்பார் சாதம் அம்மா வாங்க உட்காருங்க. அதித்தி பட்டை அடிக்கல, சின்னதாக வச்சுக்கிறேன். பாப்பா கூப்பிட்டு சாப்பிட்டு கூப்பிட்டு அவளை பார்க்கணும். ஆமாம் ஆமாம், சீக்கிரம் 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 பாப்பா பிரசாதம் வாங்கி போடு. இல்லை வந்துடும் கூட்டிட்டு இது பாருங்க இதெல்லாம் கலந்துக்கிட்டோம். நீங்கள் முதல்ல பிரசாதம் வாங்கிங்க, பிரசாதம் வாங்கிக்கிங்க. இங்கே இருக்கு, நான் வந்துடுறேன், கூப்பிட்டு வரேன். போயிட்டே இருங்க, போயிட்டு வாங்க, வரணும் வரணும், அதுக்கு தான் வரணும், பரவாயில்ல. வாங்க கூட்டு வாங்க. இது வீட்டுக்கு வச்சுட்டு கொடுக்கறத சாமி கொடுக்கறது திரும்பி இது பண்ணக்கூடாது. ஆமாம், கார்த்தி அம்மா கொடுத்துரு. கார்த்தி உட்காருங்க. ஐயோ, உங்களை கஷ்டப்படுத்திட்டோம்னு நினைக்கிறேன் மாடி ஏறி. அதெல்லாம் மாடம்பாக்கம் 18 சித்தர் கோயிலில் 30 வருஷமா சர்வீஸ் பண்றோம். சந்தோஷம் சந்தோஷம். மாடம்பாக்கம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம் சித்தர்கள் ஆமாம் கோவில். ஆமாம். அவருக்கு போன்ல பேசி அவர் சொன்னார் இன்னைக்கு. ரொம்ப சந்தோஷமா. நீங்களாம் வந்தது தான் இந்த பெருமை சேருது. கட் பண்ணுங்க. அபிஜித் நேரம் என்பது அன்னதானத்திற்குரிய சிறந்த நேரம், முழுமையான பலன் புண்ணியம் தரக்கூடிய நேரம். தினசரி காலை 11:30 முதல் பகல் 12 மணி வரை உள்ள அரை மணி நேரத்தில் அன்னதானம் செய்யுங்கள், முழுமையான புண்ணியத்தை பெறுங்கள். மற்ற நேரத்தில் நினைத்து செய்தால் அவ்வளவு சிறப்பாகாது, ஆனால் தொடர்ந்து இந்த நேரத்தில் அன்னதானம் செய்யலாம். வாழ்த்துக்கள். Do அன்னதானம் புவர் ஃபீடிங் டெய்லி இன் அபிஜித் நைட் between 11:30 AM to 12 noon. Very auspicious time, it reduces karmas and sorrows. Please follow this, share it, like it. Thank you, subscribe me. இனியெல்லாம் நன்மையே, இனியெல்லாம் நன்மையே. ஆ உ ஈ ஓ ஏ இம். இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னால் போதும், நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும். ஆ உ ஈ ஓ ஏ இம். எண்ணிலா கோடி சித்தர்கள் அருள் உண்டாகிறது. இனியெல்லாம் நன்மையே. உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எண்ணிலா கோடி சித்தர்கள் அருள் வேண்டி தினசரி இரவு 9 மணிக்கு சென்னை வடபழனியில் நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் 250 அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஆரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ டு எய்ம் அண்ட் கெயின்ற முறையில் சர்வகாரி சித்தி தரும், சகல சௌபாக்கியம் தரும் ஹோமதிரியம்
சித்தர்கள் யோகதண்டம் வழிமுறை பயிற்சி, முக ஒளி பயிற்சி, கர்மவினைகளை நீக்கும் ஆள்காட்டு விரல் பயிற்சி, உணவு தவம் பயிற்சி, சித்தருடைய இருப்பிடங்கள், ஜீவசமாதி, குரு பூஜை விவரங்கள், வழி விவரங்களுக்கு தொடர்ந்து தொடர்பில் இருக்கவும். சித்தர்ஸ் பிளெஸிங்ஸ் லைவ் பிரேயர்ஸ் ஃபார் யூ. யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி, டெய்லி நைட் 9 PM IST, வடவண்ணி, சென்னை. In YouTubers Siddhar Secrets, please subscribe, like, share to your friends and relatives. 9382689894 9382689894. உங்களுக்காக 24 மணி நேரம் அவசர உடல் நலத்திற்காக பிரார்த்தனை செய்ய காத்திருக்கிறோம். தொடர்பு கொள்ளவும்.